ஒரு ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கலாமா? ஸோ இது ஒரு சாதாரண காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் தான். ஆனால் எப்படி நாங்கள் சும்மா விட்டுருவோமான்ற மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10,000 rupees at 8% per annum. ஸோ அப்போ பிரின்சிபல் எவ்வளவு? 10,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8% per annum. சரி, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? அங்கே தான் நான் ஓப்பன் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி 2 3/4 years இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? 2 வருஷத்துக்கு, அப்புறம் 3/4 yearsக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்கூல்லலாம் போட்டிருப்போம். வேணாம், அப்படிலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். சரி, அப்போ என்ன பண்ணுறது? முதல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எழுதலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். அமௌண்ட் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 the whole power n. சரியா? ஸோ இதை தான் அப்படியே எழுத போகிறோம். அமௌண்ட் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ஹோல் பவர் என்ன வருதா? ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த பவரில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை போட போகிறோம். ஸோ அப்போ 2 இன்ட்டு மறுபடியும் இந்த டேர்மை மட்டும் எழுத போகிறோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன டேர்ம் இருக்கோ அது. ஸோ 1 + r/100. சரி, அப்போ இவனை எங்கே கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த r இருக்கான்ல அவன் கூட இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த 2.25 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து அமௌண்ட்டாக தான் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்படியே எழுத போகிறோம். ஸோ இதில் எண்ணுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம்? இந்த ஹோல் நம்பரை போடணும். செகண்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள டேர்மை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அதில் r கூட இந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்பேனுக்கான அமௌண்ட் வந்து கிடச்சிடும். அதுலேருந்து நம்ம பிரின்சிபலை மைனஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சப்ராக்ட் இப்போ இல்லாட்டாமே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ அமௌண்ட் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 10,000 இன்ட்டு 1 + r எவ்வளோ? 8% டிவைட் பை 100 the whole square ப்ளஸ் இன்ட்டு இங்கே இங்கிட்டு தான் 1 + 3/4 இன்ட்டு r எவ்வளவு? 8% டிவைட் பை 100. ஸோ 1 4s are 4, 2 4s are 8. சரியா? ஸோ அமௌண்ட் ஈக்குவல்ஸ் 10,000. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படியும் 0லாம் கேன்சல் ஆகும். 100 + 8 108. ஸோ ஸ்கொயர்னால 2 டைம். இங்கே வந்து 108/100 வரும். நான் அது ஸ்கொயர்னால 2 டைம் போடுறேன். 108/100 இன்ட்டு 108/100. ஸோ இன்ட்டு 1 + 3 2s are 6 டிவைட் பை 100 வரும். ஸோ இப்போ A ஈக்குவல்ஸ் 10,000 இன்ட்டு 108/100 இன்ட்டு 108/100. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 + 6 106/100 வந்து கிடைக்கும். ஸோ 0 0 0 0 0 0 0 0 கேன்சல். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 108 இன்ட்டு 108 இன்ட்டு 106 டிவைட் பை 100. இதில் கஷ்டப்பட்டு கேன்சல் பண்ணுறதுலாம் இறங்காதீங்க. ஏன்னா நீங்கள் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 2 பாயிண்ட்டை வந்து தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து கிடச்சிடும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு 108 இன்ட்டு 108 போடலாம். 8 8s are 64. கரெக்டா? ஸோ 4 8 இன்ட்டு 0 0 0 + 6 6 அப்புறம் 1 8s are 8 அப்புறம் 0 தான் எல்லாத்துலேயும். ஸோ அப்புறம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 8 0 1 4 6 16. ஓகே. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு? 11664. ஸோ இதை எதாவது மல்டிப்ளை பண்ணணும்? 106ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 24 ரிமைண்டர் 2. 6 6s are 36 36 + 2 38 ரிமைண்டர் 3. 6 6s are 36 + 3 39 ரிமைண்டர் 3. 1 6 are 6 + 3 9 and 1 6 are 6. ஸோ அடுத்து எல்லாமே 0 தான். ஸோ அடுத்து 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 4 6 6 1 1 ஆட் பண்ணால் 4 8 13 ரிமைண்டர் 1 16 ரிமைண்டர் 1 12 13 ரிமைண்டர் 1 2 1. ஸோ என்ன கிடச்சிச்சு? 1 2 3 6 3 8 4 டிவைடட் பை 100. 100ன்றதுனால லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி வைக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ? ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வரும் 0.84. ஸோ அந்த 2.25 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும்?
12,363.84 ஓகேவா? இத்தனை ரூபா வந்து இருக்கும். ஸோ இதில் எனக்கு என்ன வேணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அப்படின்னா என்ன? அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளோ? 12,363.84 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 10,000 ரைட்டா? இதில் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 10,000 போட்டு சப்ராக்ட் பண்ணோன்னா 2,363.84 ஸோ 2363.84 ரூபாய்கள். ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், 2363.84. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஸோ இந்த சம்மை ட்ரெடிஷ்னலாக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட்டை பிரின்சிபலாக வச்சு அடுத்து அந்த 3/4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் காம்ப்ளிகேட்டட். சிம்பிளாக என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லாம் எடுங்க, 2 வருஷத்துக்கானதை வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஏன்னா இங்கே ஓல் நம்பர் 2 தான் இருக்குது. ஓல் நம்பருக்கு வந்து எண்ணுக்கு ஓல் நம்பர் போடுங்க. ஸோ அடுத்து உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள டேர்மை மட்டும் எழுதிட்டு ஸோ அந்த 6 பக்கத்தில் ஃப்ராக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் என்ன கிடச்சிரும்? நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடச்சிரும். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த செம்ம. இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. தேங்க்யூ. பாய்.